மணிக்குள்ள பேசி முடிக்கணும். செய்க கூட காட்ட முடியாது. தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு ரூலை வச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப மக்களை பார்த்து பேசும்போது என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அதை விட்டுட்டு இவர் சொல்றாரு, உடனே ஏற்கனவே முதலமைச்சர் ஆயிருந்தவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்ப உள்ள முதலமைச்சரை நீங்க கொரோனாலேயே போயிருக்கணும். அப்போ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்கள் முதலமைச்சரா இருந்தவங்க இவ்வளவு கேவலமா பேச மாட்டாங்க. யாரும் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு நல்ல தரம் வாய்ந்தவர்களா இவங்க இல்ல அப்படிங்கிறது தான் தெரியுது. இவங்க எப்படி மக்களை வழி நடத்துவாங்க? வழி நடத்த முடியாது. அதாவது அந்த சின்ன பையன் சொன்னதுலயும் என்ன இருக்கு, அவர் காமிச்சது என்னமோ உண்மைதானே. அது இது டிவில எல்லாம் வந்த விஷயம் தானே. டிவில வந்த விஷயத்தை தான் அந்த பையன் காட்டுறாரு. அதுக்கு என்ன பண்ணி இருக்கணும் நீங்க? இன்னைக்கு அந்த பையனை நீ இருக்க கூடாது, உயிரோட சொல்லக்கூடாது. நீங்க உங்களை திருத்திக்கிட்டு இருந்திருக்கணும். அதாவது பதவி கொடுத்தவங்களுக்கு நன்றியா இருந்திருக்கணும். வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா கூட, ஒரு சின்ன பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா கூட அது நன்றியோட இருக்கும். அது கூட இல்லாம நீங்க செஞ்சத அந்த பையன் காமிக்கிறார். அதுல காமிக்கிறதுல என்ன தப்பு இல்லையே, நடந்தத அந்த பையன் காட்டுறாரு. ஆனா இதெல்லாம் எங்க செய்யணும்? நீங்க தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா வேற. இப்ப நடக்கிறது தேர்தல் பிரச்சாரம். அதுல என்ன செய்யணும், நாங்க வந்தா இதை செய்வோம், இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லணும்.